ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரை வச்சு பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாஸ்தாவை வேக வச்சு எடுக்கணும். அதுக்காக இந்த பாத்திரத்தில் 4 கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க. இப்போது இதை வந்து நம்ம மூடிடலாம். இப்போது இதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டீம் ஃபங்க்ஷனில் ஒரு 15 நிமிஷம் நம்ம கொடுத்துக்கலாம். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா தண்ணி இந்த மாதிரி கொதிச்சிட்ருக்கும். இந்த சமயத்தில் இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 100 கிராம் பாஸ்தாவையும் சேர்த்துடலாம். இதுக்கும் மேலேயே நம்ம ஸ்டீமிங் பண்ணக்கூடிய அந்த பாத்திரத்தையும் வச்சு அதில் 3 தக்காளியை அடிப்பகுதியில் இந்த மாதிரி கீரல் போட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இதை வந்து நம்ம மூடிடலாம். அந்த 15 நிமிஷம் முடிஞ்ச பிறகு நம்ம எடுத்தோம் அப்படின்னா பாஸ்தா வந்து நல்லா குக்காயிருக்கும். தக்காளியும் நல்லா தோல் உறிஞ்சி வர அளவுக்கு நல்லாவே குக்காயிருக்கும். இப்போது இந்த பாஸ்தாவை வந்து வடிச்சிட்டு மேலே ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா கோட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அடுத்ததாக இந்த பாஸ்தாவுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 6 பல் பூண்டை வந்து நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தையும் நம்ம பொடியாக நறுக்கி எடுத்துடலாம். கேரட்டை வந்து இந்த மாதிரி டைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பீன்ஸையும் நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம கேப்சிகமாக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போது இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் ஆன பிறகு பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் நல்லா சூடாகிருக்கும். இந்த சமயத்தில் நம்ம இதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதை வந்து நம்ம மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். அப்போ வந்து காய்கறியெலாம் நமக்கு சீக்கிரமாக வெந்துடும். ஓப்பன்லேயே வச்சு வேக வச்சோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ பாருங்கள், தக்காளி வந்து நல்லா ஆறிடுச்சு. இதோட தோலை உரிச்சிட்டு நம்ம ஒரு பிளெண்டரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்க தக்காளி விழுதை இது கூட சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 2 டேபிள் ஸ்பூன் கெட்சப், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருந்த பாஸ்தாவையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்ட பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் ஆரிகானோ, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது இதுக்கு மேலே ஒரே ஒரு சீஸ் ஸ்லைஸை இந்த மாதிரி பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து சீஸ் ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா இன்னொரு ஸ்லைஸ் கூட நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் பட்டரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். இதை வந்து கீப் வார்ம் மோடில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. கீப் வார்ம் மோடில் இருந்தாலே போதும். சீஸ் வந்து மெல்ட் ஆகிறதுக்காக தான். இப்போ பாருங்கள், ரொம்பவே டேஸ்டான க்ரீமி சீஸி பாஸ்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.